ஈரான் இனி ஒருபோதும் அணு ஆயுதங்களை கொண்டிருக்காது என அந்நாடு ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையில் அணுசக்தி பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் புதிய ஒப்பந்தம் 20 ஆண்டுகளுக்கும் மேலான காலப்பகுதியை உள்ளடக்கியதாக அமைய உள்ளது. இது குறித்த பேச்சுவார்த்தைகள் மிகவும் நம்பிக்கையூட்டும் வகையில் இருப்பதாகவும், இந்த ஒப்பந்தம் பிராந்தியத்தில் ஒரு நிரந்தர அமைதியை ஏற்படுத்தும் என்றும் ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் தொடர்ச்சியாக வரும் வார இறுதியில் ஈரானிய பிரதிநிதிகள் குழுவுடன் மீண்டும் ஒரு சந்திப்பு நடைபெறவுள்ளது. இந்த சந்திப்பில் அணுசக்தி செறிவூட்டல் மற்றும் தடைகளை நீக்குவது தொடர்பான இறுதி முடிவுகள் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 பிப்ரவரி முதல் நீடித்து வரும் இந்த போர் சூழலில் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் ஈரானுக்கு விடுத்துள்ள கடுமையான நிபந்தனைகளை ஈரான் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவே இந்த அறிவிப்பு பார்க்கப்படுகிறது.